ஆரம்பிக்கலாங்களா? டேய் நீ பட்டுன்னு சொன்ன ஒன்றுமே கிடையாடா. ஸ்டார்ட் பண்ண அப்படியோ சரி அங்கே சரி யாழ்ப்பாணத்தில் ஒரு கொண்டு தூக்கி போடு. லோட் பண்ண தானே லோட் பண்ண. நிறைய பேர் இதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க. ஹாய் ஹலோ வைவாஸ், வெல்கம் டு another vlogs. இந்த வீடியோலையும் நேற்று ரெண்டு அதே கன்ஸ் இருக்கிற மியூசியத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். இலங்கையில் நடந்த உள்நாட்டு பொருளை பாதிக்கப்பட்ட நிறைய கன்ஸை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னா இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோட கார்டு வந்து மேலே கொடுக்குறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பகுதியில் இருக்கிற ஏவுகணைகள் எல்லாமே வந்து கீழே இருந்து ஹெலிகாப்டர் தாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுவும் எங்களோட இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஃபுல்லாக வந்து டேங்கரை வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க உள்ள. ஜிடிஏ வைஸ் சிட்டி தான் இப்போ நாங்கள் டேங்கர்லாம் கூட போகிறோங்க. இலங்கையில் போர் நடந்த காலப்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட டேங்கர்ஸ் வந்து நிறைய நிறைய பேர் இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் நம்ம ஒரு டேங்கருக்குள்ளே ஏறி பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதை வந்து நிறைய படங்களில் தான் பார்த்துருப்போம் இப்படி வந்து உள்ளுக்குள்ளே இருக்குமெண்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்குள்ள இடமே இல்லைடா, ஏறி பேர் இதுக்குள்ளே வந்து எத்தனை பேர் இருக்கலாம் தெரியா? 2-3 பேர் இருப்பாங்க. எப்படியா அவங்களால 3 அதெல்லாம் வந்து முன்னுக்கு தான் ஆள் இருக்கிறது ஓடுறது. அதெல்லாம் வந்து முன்னுக்கு தான். நரக வாழ்க்கை தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்களுக்கு. ஏன்னா உண்மையான கன்ஸை வச்சுக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் எடுத்து சுட்டு பார்க்கலாம். இதாலே அம்மன் இதில் தான் சுடணும். லோட் பண்ணி தருவாங்க, நாங்கள் வந்து சுடுவோம். கடை இதெல்லாம் சுடு பண்ணி நினைச்சு வாக்கியடா பார்த்தா இங்கே இருக்க வேண்டும் வாக்கி. வெடி சத்தம் மாதிரி கேட்குது. இல்லை அங்கே போய் பார்க்கலாம். பாஜா சுடு. ஸோ இந்த சின்ன டிஷ்ஷுக்குள்ளே சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் வச்சுக்கிறாங்களா, அது உண்மையானது இல்லை. இதைத்தான் லோட் பண்ணி தராங்க போட்டு சுடுறதுக்கு. லாஸ்ட் புல்லட் இப்போ வந்து நாங்கள் சுட்டதை பார்க்க போகிறோம். எவன் சுட்டான்னு தெரியுண்டா அப்பா. ஏதோ ஒரு அடி மட்டும் பாடு. ஒரே ஒரு 2 இதில் வந்து ஒன்றுமே. டேய் நீ பட்டுன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாடா. இதெல்லாம்டா 2 பட்டு இருக்கு. 2 இல்லை கூட பட்டுருக்கு போல இருக்கேன். பின்னாடி எல்லாம் பாரு எப்படி இருக்கு. இதில் பட்டா எப்படி இருக்குமே ஒரு ஆளில் பட்டா இந்த புல்லட் எல்லாம் நிறைய வேதனையாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு ஆளுக்கு 300 ரூபா. ஒரு ஆளுக்கு 300 ரூபாண்டா 5 குண்டு தருவாங்க. ஸோ அந்த 5 குண்டையும் வந்து ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணலாம் மட்டுமே. அதாவது 300 ரூபா கட்டி போயிட்டு நீங்கள் 3 பேர் போனாலும் வந்து 3 பேரையும் வந்து 5 குண்டையும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஒரே ஒரு ஆள் வந்து 300 ரூபா கட்டி 5 புல்லட்டையும் சுட்டு பார்க்கலாம். நாங்கள் சுட்டதில் வந்து 2 தான் அதில் பட்டு இருக்குது. மிச்சம் எதுவுமே வந்து படல. மொத்தம் வந்து 15 புல்லட். 15ல் 2 மட்டும் தான் பட்டிருக்கு. அதுவும் வந்து இவர் இந்த பட்டுட்டு 3 பட்டுட்டு வேறு ஒன்றுமே படம் இல்லை. நாங்கள் சுட்டாதான் இதை பட்டு இருக்குது. 2 வடிவேல் காமெடி மாதிரி தான் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இங்கே வரும்போது சிங்களம் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவர் சொல்கிறது வந்து முக்கால்வாசி எங்களுக்கு விளங்க இல்லை. இந்த டேங்கருக்குள்ளுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆள் எழும்பி நிற்கவே முடியாது. அப்படி வந்து குனிஞ்சபடி தான் நிற்கலாம், நடக்கலாம். ஏதாவது ஒரு வேலை செய்கிறனாலும் குனிஞ்சபடி தான் செய்யணும். அப்படியே ஜெயிலை விட மோசமான வாழ்க்கையாக இருக்கும் போட உள்ளுக்கு. ஆக்கள் வந்து அப்படியே வந்து குனிஞ்சுதான் இருக்கணும். இருந்தபடி தான் எல்லாருமே. நிமிரவே முடியாது. நிமிந்து எதுவுமே பண்ண முடியாது. கைப்பிடியெல்லாம் முடியாது. இருந்து குடிக்க முடியாது. அவ்வளோ போதுமான நாளைக்கு ஸ்டேரிங் இது இங்கே தான் ஸ்டோரிங் கிடைக்க உள்ளே போனால் திரும்பி வரையிறாடா.
இது கொண்ட நான் எல்லா டேங்கர்ஸுக்குமே வந்து இப்படி ஒரு குட்டி குட்டி இடங்கள் தான் இருக்கும். இந்த இடங்களுக்குள்ளால தான் உள்ளுக்குள்ளே போகணும் வரணும். அந்த டேங்கருக்குள்ளே எல்லாம் அடிக்கடி குண்டெல்லாம் மாற்றுவாங்களோ அதெல்லாம் எப்படி தான் இதுக்குள்ளே தூக்கி மாற்றுறவங்களோ தெரியும். இதெல்லாம் வந்து எங்களுடைய யுத்த கால பகுதிகளில் கண்டிப்பாக பாவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நேரில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. எதுக்குள்ளால் உள்ளே போகிறதுன்னு தெரியல, எதுக்குள்ளால் உள்ள வெளியில் வாடுறதுன்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ளால் போகிறது தெரியாதா? இன்னும் ஹீட்டடாப்பா இதுக்கால போகிறேன்டா. இங்கே நிற்கக்கூடிய வாகனங்களில் வந்து ரொம்ப பெரிய ஒரு வாகனம்னு சொன்னால் இந்த வாகனம் தான். ஆனால் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண அப்படியே இந்த டேங்கருக்கு உள்ளுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு கொண்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏறி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இயக்கியிருப்பாங்களா, எப்படி ஓடி இருப்பாங்களா அப்படின்ற எனக்கு பார்க்கணுமென்ற ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏகப்பட்ட டேங்கர்ஸ் ஏகப்பட்ட டிசைனில் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு முறை இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ ஒரு போர்க்கால அனுபவத்தை வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்க்கல, பட் இந்த இடங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய கன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கால இருக்கிற இந்த ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாமே வந்து பெரிய சைஸில் தான் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்து இதை பார்க்கும்போது இதெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் ஒரு கொண்டு போய் விடுக்கணும். லோட் பண்ண தானே லோட் பண்ணு. இதில் வந்து ரொம்பவே ஓல்டான ஒரு கார் ஒன்று இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது, இப்போயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ எங்களோட நாட்டில் யுத்தம் நடைபெற்று இன்றைய காலம் ஆகிட்டு, ஆனால் இப்போயும் வந்து போட்டிருக்காங்க பயங்கரவாதம் நிலவும் பகுதியில் அப்படின்ட்டு. இன்னொரு ஆச்சரியம்னு சொன்னால் ட்ரிங்கோவையும் போட்டிருக்காங்களா அந்த மேப்பில். ட்ரிங்கோவிலையும் நடந்திருக்குது, இப்போயும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இலங்கையில் இருக்கிற நிறைய பரந்தன் மற்றது அப்படியான இடங்களை வந்து போட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முள்ளிவாய்க்கால் சம்பவங்களை பற்றியும் சில விஷயங்கள் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பழைய அவங்க எதென்றாலும் போடுவாங்க. பட் உண்மையாக வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்க முடியுமென்னு சொன்னால் வந்து பாருங்கள். எனக்கு என்ன காரணம் சொல்கிறதுன்னு வந்து சொல்ல தெரியல. அது பழகிட்டடா, குடிச்சு பழகிட்டு நைஸாக குடிக்கிற மாதிரி வாரன்னு சொரிஞ்சு நினைக்கிறான்டா. 5:30 பிறகு வந்து விட மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பன்ஸ் எல்லாம் வந்து சுட்டு பார்க்கலாம். அதோட ரொக்கெட்டில் வந்து 2 சுற்றி அதெல்லாம் நாங்கள் படத்தில் உண்மையாக பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து நேரத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சில விட வந்து துவக்கல் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அந்த ரொக்கெட் லாஞ்சர் அதில் லாஞ்சரை கிட்டேலாம் போயிட்டு தொட்டெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வரலாறு வந்து வேறு வரலாறு இருக்க முடியும். ஆனால் சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயுதங்களுடைய வரலாறு என்னென்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. வந்து கண்ணெல்லாம் சுட்டு பார்க்குற நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் படங்களில் பார்த்து. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சுட்டு பார்க்கலாம். இது வந்து அந்த பீச்சோடைய வந்து ட்ரிங்கோ பீச்சோடைய வந்து போகிற உள்ள ஒவ்வொரு மேலே போகிறதுலாம் இருக்குது. அதில் மறைச்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி வந்து மியூசியத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களை ஒரு பாசம் வந்து விடுவாங்க. ஐசியெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஐசியை வந்து உள்ளே விடுவாங்க. உள்ளே வந்துட்டு போயிட்டு கண்டிப்பாக பாருங்க. வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உள்ளே வந்து இருக்கிற சில சாமான்கள் வந்து தூக்கி கூட பார்க்கலாம். இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மற்றது என்ன வச்சாங்க அலட்டிக்கிட்டாக்க தெரிவாங்க. கைக்குண்டு ட்ரைனைட் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்து கையில் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த புது அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரிங்கோ நகருக்கு வந்து அந்த துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்வையிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையாக வந்து ட்ராவல் பண்ணணுன்றது பெரிய விஷயம். ட்ராவல் பண்ணுறது பெரிய செலவு வரும்ன்றதுக்கான விஷயம் இல்லை. நீங்கள் பஸ்ஸில் கூட போயிட்டு ட்ராவல் பண்ணலாம். என்ன வந்து நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டிய வேறு பஸ்ஸில். ஸோ அதெல்லாம் தாங்கி நீங்கள் பொறுத்து கொண்டு எல்லா இடம் போவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து போகலாம். நாங்களே வந்து மோட்டர் பைக் வந்து சீட்டு ரிலாக்ஸ் உண்டு. அதெல்லாம் வந்து வெளிக்கிடக்கிறது நாங்கள் இதில் எல்லாம் போகவே மாட்டீங்களான்ட்டு. ஆனால் வந்து நாங்கள் பொறுமையோடு வந்து மெல்லமாக ஓடிட்டு வந்து இதே இடங்களை வந்து பார்த்துட்டோம் சொன்னால் அதுக்கு வந்து சரியான செலவு குறைவு. எங்களுக்கு பெட்ரோலே வந்து நாங்கள் 2 தடவை இது வரைக்கும் ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கோம். 2வது தடவை அடித்த ஃபுல் டேங்க் தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதை விட சின்ன சாப்பாடு செலவுகள் தான் 2 நாள் தான் நாங்கள் நைட்டு. அதே மாதிரி வந்து ட்ராவல் பண்ணும்போது புது இடங்களுக்கு போவீங்க.
2-3 நாள் ட்ராவலை வந்து வித்தியாசமான இடங்களுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சேனலை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு வீடியோ வந்து விருப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்படியான இடங்கள் வந்து மற்றவர்களும் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல எனக்கு சொல்லுங்கள். டேக் கேர் பாய். கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்பில் லைக் கமெண்ட் பண்ணினா தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கணும் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. நன்றி, வணக்கம்.